Praise and glory to Jesus. Dear friends, இன்னைக்கு கொஞ்சம் வசனம் கேட்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நம்ம இன்னைக்கு மேத்யூ சாப்டர் 9 1லிருந்து 8 வரைக்கும் வேர்சஸ் பார்ப்போம். சரிங்களா? அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமேன், ஹalleluya, தேங்க்யூ ஜீசஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னாடி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. ஸோ மன்னிப்பும் ஹீலிங், ரிசீவிங், சுகமும் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒன்றா இருக்கிறத பார்க்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நாம் நிச்சயமாகவே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாகவே இயேசுகிட்ட போக முடியவே முடியாது. இயேசு அதனால் இயேசப்பா, நம்ம யாரையாவது மன்னிக்காம இருந்தால் முதல்ல நம்ம லெட் அஸ் ஃபர்கிவ் அதர்ஸ். நம்மளுடைய இருதயத்திலிருந்து மற்றவர்களை மன்னிப்போம். இயேசு நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார். அதற்காக தான் இயேசு he is the savior of the world. வசனம் சொல்லுகிறது, நான் இந்த உலகத்திற்கு வந்து உங்களை கண்டம் பண்றதுக்கு வரல, உங்களை ரட்சிக்கவே வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். நாமும் இயேசுவின் மன்னிப்பை ரிசீவ் பண்ணுவோம். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen.